அதிரடியில் இறங்கிய இந்தியா. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்ரேஷன் சிந்தூரில் எப்படி வந்து S-400 வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிச்சோ அதே மாதிரி சத்தமே இல்லாமல் பல சாதனைகளை வந்து ப்ரமோஸ் பண்ணியிருக்கு. பாகிஸ்தானோட ஏற்பட்ட அந்த போர் பதட்ட சூழல்ல நம்ம முழுக்க முழுக்க இந்தியாவில் வந்து தயாரிக்கப்பட்ட அந்த பிரமோஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சிறப்பாக செயல்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியில் வந்ததுக்கப்புறம் பிரமோஸை வாங்குவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 17 நாடுகளுக்கு மேலே வந்து இப்போ ஒப்பந்தம் வந்து இந்தியாட்ட கோரியிருக்காங்க. இதன் விளைவாக இப்போ இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா லக்னோவில் வந்து ஆல்ரெடி பிரமோஸுக்கான ஒரு ஆய்வு மையம் வந்து இருக்கு. இப்போ அந்த மையத்தில் நம்ம நாட்டினுடைய நலன் கருதியும் பிரமோஸ் ஏவுகணை வந்து அதிகமாக தயாரிப்பதற்கான அந்த திட்டத்தை வந்து இப்போ வகுத்திருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100-150 பிரமோஸை வந்து பெர் இயருக்கு வந்து தயாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து ரிமோட் மூலமாக அங்கே உள்ள அந்த ஆலையை வந்து இப்போ திறந்து வச்சிருக்காரு.